ரீசெண்டாக வாங்கின ரோஸ் கோல்டு சில்க் சாரீஸ் வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. லைக் ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி யங் கேர்ள்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு சாரீ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகும். அண்ட் எங்கே எடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கிருஷ்ணா சில்க்ஸ் போயிருந்தேன். ஏன்னா கோயம்புத்தூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணா சில்க்ஸ். இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது, என்னோட கை காசு போட்டு தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ 1300 ரூபாய்க்கு கூடயும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சில்க் சாரீ வந்து கிடைக்கும்னா டெஃபினட்டாக நான் அதை வந்து எடுப்பேன். ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு கிடையாது. ஐயோ விலை கம்மியாக இருக்கே இதை நம்ம உடுத்த மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. இல்லைங்க, அதுக்கு உண்டான ஆரி ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. அப்புறம் க்ரீன் வித் பிங்க்கு, அப்புறம் ரெட்டு வித் பிங்க்கு, ரெட்டு வித் க்ரீனு, இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்து அட்டை பழசுங்க நல்லா தான் இருக்கு. ஓகே, கட்டி பார்த்தா தான் தெரியும் நிற்குது நிற்கலையான்னு. தொட்டு பார்த்தா கூட தெரியாதுங்க, இப்பெல்லாம் கட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும் நிற்குதா இல்லையான்ட்டு. குட்டி இப்போ வந்து சூப்பராக ஜம்முன்னு வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ட்விஸ்ட் என்னடான்னா அவங்களோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே. லைக் வின்டர் பிரேக்குக்கு லீவ் விடுறதுக்கு முன்னாடி வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 21. ஆனால் பாப்பாவோட ஆக்சுவல் பர்த்டே வந்து December 30. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்கூல் லீவாக இருக்கிறனால ஸ்கூலோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு ஸ்கூல்லேருந்து பெர்மிஷன் கேட்டிருந்தோம். அவங்களும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தன்மை குட்டி அழகாக ஜம்முன்னு வந்து பியூட்டிஃபுல்லான ரெட் கலர் ஷராரா ட்ரெஸ், அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஆனால் இதில் ஒன்று அந்த ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் இல்லைங்க, அதனால ஸ்கூலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது கூடவே வந்து லக்கிலி ஒரு கோட் மாதிரி கிடைச்சிருந்தது. ஸோ அந்த கோட்டை ஓவர் கோட் மாதிரி நம்ம போட்டு விட்டுருக்கோம். ஃப்ரண்ட்ல டிசைன் எதுவுமே தெரியல, பட் இருந்தாலும் ஸ்கூலில் ஸ்லீவ்லெஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இப்படிதான் வந்து அந்த கோட் வந்து போட்டு விட வேண்டியதா இருந்தது. பட் தன்மை குட்டி செம்ம ஹாப்பி, எக்ஸைட்டட். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சாக்லேட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்புக்குட்டி இது வரைக்கும் அவள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதில்லை ஸ்கூல்ல, அதனால சூப்பர் எக்ஸைட்டடா இருந்தா. ஜுவல்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் அழகா வந்து நீட்டா வந்து போட்டு விட்டோம். ஏன்னா ஸ்கூல்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க போறாங்க, கசகசன்னு இருக்க கூடாது இல்லையா, அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம வந்து போட்டு விட்டோம். கொஞ்சமா அழகா வளையல் வந்து போட்டு விட்டோம் அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங் மாதிரி. அண்ட் லைட் வெயிட்டான வந்து இயரிங் அண்ட் நெக் செயின் வந்து போட்டு விட்டோம். அண்ட் ஹேர் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் தான். ஸோ அதனால ஜஸ்ட் ஹாஃப் அப்டூ மாதிரி போட்டுட்டு மேலே குட்டியாக ஒரு பொனி போட்டு ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு காலையில் எழுந்தோடனே ஸ்கூலில் காலையில் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சாமி கிட்ட வந்து நின்று ஆசீர்வாதம் வாங்கணும். விளக்கும் வந்து தன்மை குட்டி தான் வந்து சம்டைம்ஸ் ஏற்றுவாங்க. அவங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமி இல்லையா, ஸோ அவங்க வந்து விளக்கேற்றுறதுல வந்து எங்களுக்கு எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ குழந்தை கையால் வந்து அவங்க அப்பாவும் கூட நின்றுட்டு இருப்பாரு. ஆனால் பாப்பா வந்து சமத்தா வந்து விளக்கேற்றிடுவா. ஏன்னா அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாமி வழிபடுறது, சாமியை வந்து அலங்காரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ சாமிக்கு வந்து எப்போவுமே முதல் மரியாதை தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே. ஸோ அதனால ரெடி ஆகிட்டு வந்தோடனே சாமி கிட்ட நின்று அவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச பிறகு அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டினேன். பாப்பா வந்து சொன்னா எனக்கு அம்மா நீ இன்னைக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு வந்து சமத்தா வந்து நான் அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இல்லைன்னா எப்பவுமே வந்து அவங்களே சாப்பிட்டுருவாங்க, அப்படிதான் நான் வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக அன்னைக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூலு. மத்தியானம் பாப்பா வந்துருவாங்க. ஸோ நோ லஞ்ச் பிரேக், ஸ்நாக்ஸ் பிரேக் மட்டும்தான் இருந்தது. அண்ட் ஸ்நாக்ஸ் பிரேக்கும் கூட கிடையாது. கேப்ல வரும்போது பசிச்சுன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிரெட் டோஸ்ட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வந்து வச்சிருக்கேன். அண்ட் டேட்ஸ் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு டெய்லி டேட்ஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் நான் வந்து தன்மை வந்து டேட்ஸ் வந்து ரெகுலரா ரெண்டெண்ணம் வைப்பேன். அவ கண்டிப்பா அதை வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவா. நான் ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் அம்மா ஏன் இன்னைக்கு நீ வந்து வைக்கல அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவளை வந்து டியூன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமேட்டு அவங்க மித்த வேலையெல்லாம் வந்து அதாவது காலில் செருப்பெல்லாம் வந்து அழகா வந்து மாட்டி விட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மெட்ரோலேருந்து வாங்கியிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் வந்து 1299 rupees இருந்ததே வந்து இதுதான் பியூட்டிஃபுல்லாக தன்மைக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது. மித்த ஹீல்ஸ் டைப்லாம் வந்து ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டுட்டு இருந்தா. ஆனால் நான் சொன்னால் ரொம்ப பெரிய ஹீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது பாப்பா, குட்டி ஹீல்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னால இது
வந்து சரிம்மா நான் இதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் அழுதா அடம் பிடிச்சேன். பட் அதையும் வந்து இல்லை கண்ணு பெருசெல்லாம் வேணாம், காலில் வந்து ஹீல்ஸ் இப்போவே போடக்கூடாது, காலில் வந்து ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொன்னோடனே தான் சரின்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. செப்பல் வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து செட் ஆகிடுச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஸோ தன்மை குட்டி ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் எல்லாருமே பாய் சொல்லி அமுச்சு வச்சிட்டோம். ஸோ இப்படி தான் தன்மை குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. ஸோ இன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இன்னைக்கு ரைஸ், சுட சுட சாதம், அதுக்கப்புறம் பாசி பருப்பு கடைஞ்சது, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், என்னோட ஃபேவரட் தன்மையோட ஃபேவரட் கேரட் பீட்ரூட் பீன்ஸ், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். முட்டைக்கோஸ் பொரியல்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எவ்வளவு பொரியல் வேணாலும் வச்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறமேட்டு ரசம், சூப்பரா இருக்கும் ரசம். அப்பா இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்சு. உங்க வீட்டுல என்ன லஞ்சுன்னு நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ நான் அகாடமிக் வந்துட்டேன். அண்ட் ஆக்சுவலாக அகாடமிக் வந்தோடனே கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருந்தது. இந்த விஷயத்த உங்ககிட்ட ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அது என்னன்னா, நெக்ஸ்ட் நம்மளோட பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து 10 days பிரைடல் மாஸ்டர் கிளாஸ். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப லாங் டியூரேஷனால வந்து வந்துட்டு போகிறதுக்கு வந்து ஒரு சௌகரியம் இல்லாமல் இருக்கீங்க. அண்ட் அதனால நான் வந்து இந்த 10 days வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு பீரியட் தான். பட் லாஸ்ட் டைம் இதை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட செகண்ட் பேட்ச் வந்து 10 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களே வந்து வேற லெவலில் வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க. ஸோ அதனால இந்த தடவையும் வந்து 10 days கிளாஸ் தான் வந்து போட்டிருக்கேன். அதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து, அதாவது ப்ரைஸ் வந்து, அதாவது ஃபீஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ஃபீஸாக இருக்க போது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னா January 16th வந்து ஆரம்பிக்க போகுது. 10 days பிரைடல் மாஸ்டர் கிளாஸ். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். அப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ், பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஹேர் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மேக்கப் டெக்னிக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுவேன். ப்ரீ ப்ளீட் பண்ணுறது, பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி சாரியை வந்து பர்ஃபெக்டாக ட்ரேப் பண்ணுறது, ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி ட்ரேப் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவேன். இந்த கிளாஸில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், நம்ம சைட்லேருந்து சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். அண்ட் லைஃப் டைம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் மாதிரி எனி டைம் நீங்கள் வந்து அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். வென் அகாடமி ஒர்க்கிங் டைம் அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஓப்பனாக இருக்கான்னு வந்து கேட்டுட்டு நீங்கள் அப்படியே எங்கள் கூட வந்து அசோசியேட் ஆகிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த டிஸ்கவுண்ட்டை பற்றி அப்புறம் நீங்கள் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைனா கால் பண்ணுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ராப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் இப்போ கையோட கையாக வந்து நான் ரீசெண்டாக வாங்கின ரோஸ் கோல்டு சில்க் சாரீஸ் வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் இருக்க ஒரு சில சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பாப்பா பர்த்டே இருக்கு, அதுக்கப்புறமேட்டு பாப்பா பர்த்டே, நியூ இயர், அதுக்கப்புறமேட்டு பொங்கல் வருது. பொங்கலுக்கு கண்டிப்பாக இன்னும் வேற செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான். பட் இந்த ஒரு 3 ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து புது சாரீஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அது ஒன்றுனா வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க ஒரு சில சாரீஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் இப்போ காமிச்சிடுறேன். ஸோ 2 சாரீ ஒரே பாக்ஸில் வந்து போட்டிருந்தேன். ஆக மொத்தம் 4 சாரீ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ இந்த ஒரு ப்ளூ கலர் சாரீ. இதில் வந்து பாருங்கள், அந்த காப்பர் ஷேடு இருக்குது, அதுக்கப்புறம் சில்வர் ஷேடு, 2 ஷேடு டியூவல் ஷேடு வச்சு இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூவோட டிசைன், ஓகேங்களா? ரொம்ப அழகாக மயில் மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து பூ, ஓகேங்களா? இது வந்து பார்டர்லெஸ் சாரீ. நல்ல ஒரு ப்ளூ சூப்பராக இருந்தது. அந்த இதில் வந்து வச்சு பார்க்கும்போது முந்தி கலர் காம்பினேஷன் பாருங்க. ப்ளூக்கு இந்த ஒரு வயலட் மிக்ஸ்டு ப்ரௌன், ஓகேங்களா? இதுதான் கான்ட்ராஸ்டான முந்தி. பார்டர்லெஸ் சாரி. அண்ட் பல்லுவுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து காப்பர் ஷேட் உள்ள பல்லு நல்லா தாராளமாக இருக்கு. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ப்ளவுஸு. ரொம்ப நல்லா இருக்கு. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. கட்டினா அப்படியே ஒதுங்கி நிற்குங்க, சூப்பராக இருக்கும். லைக் ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி, யங் கேர்ள்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு சாரீ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகும். கட்டுற விதத்தில் இன்னும் பக்காவாக செட் ஆகும். பெரியவங்கன்னா வெறும் 2 இப்படி போட்டான்னு வச்சுக்கோங்க,
இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து கட்டுவாங்க, அது நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்து ஒரு 10 ப்ளீட்ஸ் கிட்டே எடுத்து அப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக போட்டால் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கலர் என்கிட்ட இருக்குது, பட் ஆனால் இந்த காம்பினேஷனில் இல்லாதனால நான் இதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த சாரீ பார்க்கலாம். நம்ம நான் இப்போ காமிச்ச சாரியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1300. ஒரு சில பேர் வந்து கேட்பீங்க விலையை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 1300. அண்ட் எங்கே எடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கிருஷ்ணா சில்க்ஸ் போயிருந்தேன். ஏன்னா கோயம்புத்தூர்ல புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணா சில்க்ஸ். இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது, என்னோட கை காசு போட்டு தான் நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். அண்ட் மோர் ஓவர் நான் போடுறதுன்னா எனக்கு வந்து அந்த விலை ஜாஸ்தியாக இருக்கிறதோ இல்லை கம்மியாக இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு போடணுன்னே பார்த்தோன்னே அந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக வந்து நான் பிக் பண்ணிடுவேன். அண்ட் கலர் காம்பினேஷன் வித்தியாசமாகவும் இருக்கணும், டிசைனும் வந்து வித்தியாசமாக இருக்கணும். ஸோ 1300 ரூபாய்க்கு கூடயும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சில்க் சாரி வந்து கிடைக்கும்னா டெஃபினட்டாக நான் அதை வந்து எடுப்பேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது விலை ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு கிடையாது. ஐயோ விலை கம்மியாக இருக்கே இதை நம்ம உடுத்த மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. எடுத்து வச்சுப்பேன். எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் அப்படியே டக்குன்னு ஒரு தடவை ட்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் இது இப்போ சாரி வாங்குறது கூடயும் பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு உண்டான ஆரி ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. சில்க் சாரின்னு எடுத்துட்டாலே ஆரி ஒர்க் வந்து பண்ணி நம்ம போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அது வந்து பார்க்கும்போது இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதே சில்க் சாரீஸ்னா ஆரி ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு மாதிரி. எம்ப்ராய்டரி ஒர்க், ஆரி ஒர்க், மிரர் ஒர்க், அந்த ஒர்க் இந்த ஒர்க்லாம் பல ஒர்க் இருக்கு. ஓகே ஃபைன், அதெல்லாம் அப்புறமேட்டு ஒவ்வொரு வீடியோஸ்ல நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்த சாரீ வந்து பார்த்தலாம். இந்த சாரீ தான் நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து பிளான் பண்ணி எடுத்திருந்தேன். ஆனால் கிறிஸ்மஸே வந்துடும் போல இருக்கு, இன்னும் இந்த சாரியை வந்து தைக்காம இருக்கேன். ஏன்னா இந்த சாரீ உங்ககிட்ட காமிச்சிட்டு அப்புறமேட்டு டெய்லர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ அடுத்த சாரீ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது வந்து என்ன ஷேடுன்னா ஒரு சந்தன கலர்ல வந்து பிங்க் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். என்கிட்ட இந்த கலர் காம்பினேஷனே இல்லை. அண்ட் இதில் வந்து அந்த ஸ்பேட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செல்ஃப் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லேயும் பார்டர் இருக்கு, செல்ஃப் பார்டர் மாதிரி இருக்கு. பெரியவங்களும் கட்டிக்கலாம், சின்னவங்களும் கட்டிக்கலாம். ஓகேங்களா, இது கிருஷ்ணால தான் வாங்கினேன். இதோட விலை வந்து 1800 ரூபாய். நான் சொன்னேன் இல்லையா கலர் காம்பினேஷன் வேற மாதிரி இருக்கணும், ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக விலையெல்லாம் பார்க்கறது இல்லை. அண்ட் இதோட முந்தி வந்து நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் முந்தி, ஒரு ப்ரௌன் ஷேட், ப்ரௌன் கலர்ல இருக்கு. கான்ட்ராஸ்ட் பாருங்க, நல்லா இருக்கா? ஸோ கலர் காம்பினேஷன் வந்து வித்தியாசமாக இருக்கணும். எப்போவுமே இந்த நார்மல் காம்பினேஷன் போகாதீங்க. ப்ளூ வித் பிங்க்கு, அப்புறம் க்ரீன் வித் பிங்க்கு, அப்புறம் ரெட்டு வித் பிங்க்கு, ரெட்டு வித் க்ரீனு, இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்து அட்டை பழசுங்க. புதுசாக வந்து காம்பினேஷன் போங்க. இல்லாத காம்பினேஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இப்போ வந்து வாங்க போறீங்கன்னா இது வந்து ஒரு சில டிப்பாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கடைக்கு வாங்க போறீங்க, சாரி வாங்க போறீங்க, சில்க் சாரி வாங்க போறீங்கன்னா கடைக்குள்ளார போனோடனே நீங்கள் வந்து வீட்டுக்கு அது கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் என்னென்ன சில்க் சாரி வச்சிருக்கீங்க, என்னென்ன காம்பினேஷன்ல வச்சிருக்கீங்க, என்னென்ன பிளவுஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிட்டு போங்க. அப்புறம் கடைக்கு போனோடனே கண்டிப்பா நமக்கு யூஸ்வலா நம்ம வாங்குற கலரே தான் மறுபடியும் நம்மளுக்கு வந்து பிடிக்கும். அதுல தான் டிசைன்ஸ் இன்னும் அழகா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் சரி பொறுமையா காத்து அவங்க வந்து வேற கலர் காம்பினேஷன்ஸ் போடுங்க, வேற கலர் காம்பினேஷன்ஸ் போடுங்கன்னு சொல்லும் போது அவங்க அதுல 1-2 காமிக்கும் போது நமக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே வந்து வேற வேற கலர் காம்பினேஷன்ஸ்ல வாங்கி வச்சுட்டா பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை நான் தேடி போய் பார்த்தேன். அண்ட் எனக்கு வந்து எல்லாமே வந்து பிடிச்ச மாதிரி அமைஞ்சிச்சு. பாருங்க, இந்த ப்ரௌன் கலர்ல என்கிட்ட பிளவுஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரௌனே வந்து பிளவுஸ் மாதிரி போட்டு இதுல வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகா எலிகெண்டா இருக்கும். அண்ட் இந்த கலரும் வந்து அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், ராயல் லுக் கொடுக்கும். ஓகேங்களா, அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சனால இதை வாங்கிட்டேன். ஒரு சில இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த கிருஷ்ணா ஸ்டோர்ஸ்ல போனப்போ எனக்கு 1800க்கு இது கிடைச்சது. நல்லா தான் இருக்கு. ஓகே, கட்டி பார்த்தா தான் தெரியும் நிக்கலையான்னு. தொட்டு பார்த்தா கூட தெரியாதுங்க. இப்பெல்லாம் கட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும் நிற்குதா இல்லையான்ட்டு. அடுத்த 2 சாரி நான் வந்து காமிச்சிடுறேன். இதுதான் பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கு. இது வந்து கைண்ட் ஆஃப் ரோஸ் கோல்டு பிரிண்ட் சாரி. ஓகேவா, இது மெட்டீரியல் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஷ்யூ மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு. கிரீன் கலர், அதுல ரோஸ் கோல்ட் காம்பினேஷன், பார்டர் வந்து ரோஸ் கோல்டு இருக்கு. கிராண்டா இருக்கு இல்லையா? ஏதோ பட்டு சாரி ஊத்துன மாதிரி இருக்குதானே பாருங்க. அந்த ஒரு சில்க் ஃபீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் பிரிண்ட் இருக்கு. அதுக்கு மேல தனியா இந்த ரோஸ் கோல்ட் பிரிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய புட்டா ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இலை மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்டர்ல 2 சைட்லயும் நம்மளுக்கு ஈக்குவல் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரியோட பல்லு நீட்டாக சின்ன ப்ளீட்லாம் வச்சு கட்டினா செம்மையாக அழகாக இருக்கும். இதோட ப்ளவுஸு
இதோட ப்ளவுஸ் வந்து இதுலேயே வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸு. ஸோ ரோஸ் கோல்ட் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்கள் இதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும். நல்ல ஃபேர் டோன் ஸ்கின் உள்ளவங்க இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து இது செட் ஆகும். பட் இன்னும் ஃபேராக இருக்கவங்களுக்கு இது போட்டோன்னா அப்படியே பளிச்சுன்னு வந்து எடுத்துக்காட்டும். எனக்கே வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கட்டி பார்த்தா தெரியுங்க. பட் நான் இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட விலை வந்து 1890 எனக்கு இதோட விலை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு 200 300 கம்மி பண்ணியிருந்தா 1500 இந்த சாரீ வர்த்தா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட தாட் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்தது க்ரீன் கலர், பச்சை நிறமே பேரட் பச்சை. என்னமோ தெரியல, எனக்கு வந்து போனாலே அந்த பேரட் பச்சை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அண்ட் ரோஸ் கோல்ட் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரிண்ட்ல வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிசைனு அது வந்து எனக்கு பார்த்தோன்னே ஒரு பூவில் அந்த ஹெட் கிட்ட மட்டும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டோட பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து நிறைய காம்பினேஷன்ல இருந்தது. பீச் காம்பினேஷன்ல இருந்தது, ப்ளூ காம்பினேஷன்ல இருந்தது. ஸோ ரோஸ் கோல்ட் வித் ப்ளூ, ரோஸ் கோல்ட் வித் பீச், பிங்க், ஆரஞ்சு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து ரெண்டுமே பச்சை கலரில் எடுத்துகிட்டு வந்தோம். அது ஏன்னே எங்களுக்கு தெரியல. இதுதான் அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது, அதனால அதை எடுத்துட்டோம். ஸோ இது பாருங்க, அப்படியே எக்ஸாக்டாக ஒரு பட்டு சாரி மாதிரி இல்லை. வாவ், எனக்கு அந்த சாரீ விட இந்த சாரீ இன்னும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். முந்தி இப்படி வருது. அண்ட் ப்ளவுஸ் வாவ் அட்டகாசமாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ். இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் டிசைனே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஆரி ஒர்க் பண்ணணும்னு இல்லை. அப்படியே நீங்கள் வந்து தனியாக பேட்டர்ன் ஒர்க் மட்டும் போட்டு பண்ணிங்கன்னா வா வேறு லெவலில் இருக்கும். சான்ஸே இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 சாரியும் மை ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் வாங்கின சாரீஸில் எந்த சாரீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா, bye bye.